அட்டகாசமான சுவையில் முட்டை கிரேவி ரெசிபி தாங்க நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். சப்பாத்தி, ரைஸு, இட்லி, தோசைன்னு எல்லாத்துக்குமே ரொம்பவே சூப்பராக இருக்கும். செய்கிறதும் ரொம்பவே சுலபங்க. நீங்கள் முட்டைக்கு பதிலாக காளான் யூஸ் பண்ணியும் இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். வீட்டில் எல்லோரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. நீங்களும் இது ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு வீடியோ சேவ் பண்ணி வச்சுட்டு வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு முதல்ல 5 முட்டையை நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இது போல் கத்தி வச்சு லேசாக கீறி விட்டுக்கோங்க. இது போல் எல்லா முட்டையும் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ மிக்சர் ஜாரில் ஒரு 10 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. அடுத்து 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. அடுத்து 3 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேங்க. நம்ம மிளகாய் தூளும் சேர்க்க போகிறோம். அதனால் காரத்துக்கு ஏற்ப உங்களுக்கு கம்மியாகவோ அதிகமாகவோ நீங்கள் சேர்த்துக்கலாம். அடுத்து கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துக்கோங்க. அதிகமாக சேர்த்துட வேண்டாம். கொஞ்சமாக ஒரு 1/4 கப் அளவுக்கு சேர்த்திங்கன்னா போதும். தண்ணி எதுவும் சேர்க்காமல் கொரகொரப்பாக இது முதல்ல அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் நல்லா பழுத்த தக்காளி, நல்லா பெரிய சைஸ் தக்காளியாக 2 தக்காளி சேர்த்துருக்கேங்க. இப்போ இதை மறுபடியும் அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். இது போல் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ கடாயில் 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இந்த ரெசிபிக்கு கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக தேவைப்படும். எண்ணெய் காஞ்சதும் 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துருங்க. ஒரு பிரிஞ்சி இலையை இது போல் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. 1 இன்ச் அளவுக்கு பட்டை, 2 ஏலக்காய், 4-5 கிராம்பு சேர்த்துக்கோங்க. இப்போ லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இது லேசாக கலந்து விட்டுக்கோங்க. மசாலா எதுவும் கருகாமல் பார்த்துக்கோங்க. அடுத்ததான் 3 வெங்காயம், நல்லா மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கிட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. எந்த அளவுக்கு பொடியாக நறுக்குறீங்களோ அந்த அளவுக்கு இந்த கிரேவியோட பதம் உங்களுக்கு கரெக்டாக கிடைக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு லைட் கோல்டன் கலர் வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இது கூட ஒரு வரமிளகாயை இது போல் கிள்ளிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இது லேசாக கலந்து விட்டுருங்க. அடுத்து இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா விழுது சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. 3லேருந்து 4 நிமிஷத்துக்கு மிதமான தீயில் வச்சுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும், அந்த அளவுக்கு இதை வதக்கி விட்டுக்கோங்க. கைவிடாமல் கலந்து விடுங்க, இல்லைனா அடி பிடிக்கும். இப்போ ஒரு 4 நிமிஷம் கழித்து பாருங்கள், நல்லா திக்கான பதத்துக்கு இது நல்லா வதங்கி வந்துடுச்சு மசாலாலாம். இப்போ இந்த முட்டை குருமாவுக்கு தேவையான மசாலா எல்லாம் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் வெறும் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம், அதனால் உங்கள் காரத்துக்கு ஏற்ப கம்மியாகவோ அதிகமாகவோ நீங்கள் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 3/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இது நல்லா வதக்கி விடுங்க. கைவிடாமல் ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. மசாலா அடிபிடிக்காமல் பார்த்துக்கோங்க. இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் ஒரு 200 ml அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேங்க. இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா ஒரு திக்கான கிரேவி பதத்துக்கு கிடைக்கும். இப்போ இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுத்து வேக வச்ச முட்டைகளை சேர்த்துருங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு கஸ்தூரி மேத்தி சேர்த்துருங்க. கஸ்தூரி மேத்தி சேர்க்கும் போது குருமா ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. வாசனை ரொம்பவே நல்லாயிருக்கும். மிஸ் பண்ணாமல் கஸ்தூரி மேத்தி சேர்த்துருங்க. இப்போ இது நல்லா கலந்து விட்டுக்கலாம். மசாலா எல்லாம் முட்டையில் நல்லா ஊறி வர்றதுக்காக நம்ம ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க வைக்கலாங்க. மூடி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு மிதமான தீயில் நல்லா கொதி வந்த பிறகு பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு நல்லா சரியான பதத்துக்கு முட்டை கிரேவி ரெடி ஆகிட்ருக்கும். இப்போ இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு சரியாக இருக்கா பார்த்துக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ பொடியாக நறுக்கின கொத்தமல்லி தூவிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதாங்க, அட்டகாசமான சுவையில் இருக்கும். சப்பாத்தி, இட்லி, தோசை, பரோட்டா, ரைஸ்னு எல்லாத்துக்குமே இது சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.